ப்ரோ ஜாயிண்ட் ஃபேமிலியா நியூக்ளியர் ஃபேமிலியா இந்த ஜென்ரேஷன்ல எது பெட்டர்னு நினைக்கிறீங்க? இந்த ஜென்ரேஷன்லனா ஜாயிண்ட் ஃபேமிலின்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்றா இருந்து வந்தாங்கன்னா இது செட் ஆகாது அது செட் ஆகுதுவாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் தேவையில்லாமல் சொல்லி எல்லாரோட மைண்டையும் டிவைட் பண்ணுவாங்க. அது ஸோ நல்லா இருக்காது இந்த நடைமுறைக்கு. நியூக்ளியர் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ரன் ஆகும். இவங்க சேர்ந்து வந்தாங்களா, இவங்க கூட வாழ்ந்தோமா, டெவலப் பண்ணி போனோமா, 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா, டெவலப் பண்ணாங்களா, போனோமா, என்னைக்கே ஒரு நாள் அவங்கள போய் பார்த்தோமா வந்தோமா, இப்படியே போனா ஃப்ளூயண்டா போனா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும், ஜாலியா இருக்கும். இது அவங்கள வந்து நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இவங்களை இதை சொல்ல அதை சொல்ல, இவங்க ஏன் அங்கே போறாங்க இங்கே போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை சேர்த்து வச்சு பேசி இது பண்ணி எல்லாரும் இதாக முடியும். அது வேண்டாம், இதே நல்லா இருக்கு. இது நல்ல லைஃப், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணும். இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பழைய காலத்துல எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. அவங்க இப்போ வந்து காலந்து தந்தாப்புல எல்லாம் தனித்தனியாக வந்தால் இப்போ வாழ்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி வந்தால் ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ இப்போ எல்லாம் தனித்தனியாக தனி கொடுத்துனா தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தனி கொடுத்துரும் போகிறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வராங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு எதுவுமே செட் ஆகாது. ஸோ தனியாக போனால் எல்லாம் செட் ஆகும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னா நம்ம அழகிய தமிழன் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.